எந்த ஒரு சரித்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து முழுசாக அனுபவித்து அதை வந்து உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து அனுபவித்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபாவை பார்க்குறதுக்காக ஒரு பக்தர் வருவாங்க. பாபு சாஹிப் ஜோக் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து பாபாவை வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. அப்போ பாபாவை பார்த்ததும் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு திருப்திகரமான உணர்வு வந்து ஏற்படும். அப்போ வந்து அவர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, குரு சரித்திரம் வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா சப்தங்கம் பாராயணம், அந்த மாதிரி சப்தங்கம் பாராயணம் பண்ணுறதுக்கு அவர் வந்து தொடங்குவார். அப்படி பாராயணம் பண்ணி அவர் முடித்த மறுநாள் நைட்டு வந்து அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் பாபா வந்து தன்னுடைய கையில் வந்து குருச்சரித்திரம் புக்கை வச்சுட்டு அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் அதை வந்து பாபு சாஹிப் வந்து ஆர்வமாக கேட்குற மாதிரியுமான ஒரு கனவு வந்து அவருக்கு வரும். இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பாபா வந்து ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியும், ஆனால் என்னன்னு அவருக்கு புரியாது. அதனால் காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட போயிட்டு சொல்லுவார். காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியாமல் பாபா கிட்டேயே டைரெக்டாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ பாபா கிட்ட கேட்க போகும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பாபு சாஹிப்க்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு பாபா, இது என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க? அவர் சப்தங்கம் பாராயணம் பண்ணி முடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு தடவை அவர் சப்தங்கம் பாராயணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமாம், அவர் இன்னும் ஒரு முறை சப்தங்கம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மாதிரி அவர் வந்து பண்ணினாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப நன்மை வந்து தரும். பரமாத்மாவே வந்து அவர் பண்ணுற சப்தங்கத்தில் வந்து மகிழ்ச்சி ஆயிடுவார். இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் விட்டு அவர் வந்து நல்ல வழி அடைவார் அப்படிங்கிறத வந்து பாபா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்ருக்கிற பக்கத்தில் இருந்த ஹேமத் பந்துக்கு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வந்துடும். என்ன அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து இந்த குருச்சரித்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுறாரு. இவர் 2 முறை படித்தாலே நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்றதா சொல்கிறீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக பாராயணம் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த பரிசு என்னைக்கு தான் கிடைக்கும்? அந்த பொக்கிஷத்தை எனக்கு என்னைக்கு தான் கொடுப்பீங்க? அப்போ நான் படித்ததுக்கு பலனே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் கேட்க மாட்டார். ஒரு மனசு சங்கடத்தோடையே வந்து உட்காந்துருப்பார். உடனே பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேமத் பந்தை வந்துட்டு நீ போயிட்டு ஷாமா கிட்ட போயிட்டு ஒரு 15 ரூபாய் வந்து வாங்கிட்டு வா, நீ கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நின்று நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்ற மாதிரி ஹேமத் பந்த் கிட்ட பாபா சொல்லுவாங்க. ஹேமத் பந்த் ஷாமா வீட்டுக்கு போயிடுவார். போனதுக்கப்புறம் ஷாமா அப்போ தான் குளிச்சுட்டு வருவார். இவரை பார்த்ததும் என்ன இப்போ வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். பார்க்குறதுக்கு இவர் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா ஹேமத் பந்து தான் வந்துட்டு ஒரு டென்ஷனான மூட்லேயே போகிறாரு. அதனால் வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, பாபா வந்து உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இருங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு பூஜை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன், ஏன்னா இப்போ அவர் அதை குளிச்சுட்டு வந்திருக்கார் இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமத் பந்த் கிட்ட சொல்லுவார். இவரும் அவங்களுடைய வீட்டில் வந்து உட்காந்துருப்பார். அப்போ அவருடைய வீட்டில் வந்து ஜன்னலில் ஒரு புக் இருக்கும். அதுதான் வந்து நாக பாகவதம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும், புனிதமான நூல். அந்த புக்கை வந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை ஒன்று ஓப்பன் பண்ணுவார். அவர் யூஸ்வலாக பாராயணம் பண்ணுற ஒரு புக்கு தான் நாக பாகவதம். அவர் நேற்று எந்த பேஜில் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாரோ அதற்கான அடுத்த பேஜ் வந்து வருது. ஸோ இன்றைக்கான பாராயணத்தை அவர் பண்ணலை. ஸோ மேபி பாபா வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஷாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் வந்து அந்த ஒரு சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு, பாராயணத்தையும் முடிச்சிட்டாரு. ஷாமாவும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, பாபா வந்து உங்ககிட்ட 15 ரூபாய் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். என்கிட்ட 15 ரூபாய் இல்லையே, அதற்கு பதிலாக நான் வந்துட்டு 15 நமஸ்காரங்கள் வந்து பாபாவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாபா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது பாபாவுடைய லீலைகள் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் ஷாமா வந்து சொல்லுவாங்க, பாபாவுடைய பக்தர்களுக்கு வந்து நிறைய சோதனைகள் வரும். எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, எவ்வளோ தூரம் பாபாவை நம்புகிறாங்களோ அதற்கேற்ற மாதிரியே பாபாவுடைய பிரதிசெயலும் இருக்கும். அவங்களுக்கு நிறைய சோதனைகளுக்கு அவங்கள ஆட்படுத்தி அவங்கள வந்து வாழ்க்கையினுடைய பாடங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். இதை கேட்டதும் அவருடைய மனசெல்லாம் வந்து ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டு இருந்த மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவார்.
ஓகே, நம்ம மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பாபா இந்த மாதிரி நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் மதிய ஆரத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பார்க்கறதுக்காக 2 பேரும் கிளம்பி போவாங்க. பாபாவை பார்ப்பாங்க. பாபா என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆரத்தி டைமில் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடக்கும். அதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஷாமாவும் ஹேமத் பந்தும் பாபாவுடைய பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆரத்தி ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமாக வந்து மக்கள் எல்லாம் ஆரத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் மேலே சத்தம் பாட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் பாபா வந்து ஹேமத் பந்தை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னாச்சு, என்ன பேசிக்கிட்டீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹேமத் பந்த் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஷாமா கிட்ட வந்து 15 ரூபாய் இல்லை பாபா, அதற்கு பதிலாக வந்து 15 நமஸ்காரங்கள் வந்து உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காரு. இங்கே தான் இருக்காரு ஷாமா, நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹேமத் பந்த் சொல்லுவார். பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், வேறு என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்பாங்க. ஏன்னா இவங்களை அமுச்சு வச்சதே இவருடைய மனசை வந்து அமைதி அடையிறதுக்கு தான் பாபா அமுச்சு வச்சாங்க இல்லையா. ஹேமத் பந்த் சொல்லுவாங்க பாபா கிட்ட, உங்களுடைய கதையை வந்து ஷாமாவின் மூலியமாக நான் கேட்டதன் மூலிமா இப்போ எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் ஆன மாதிரி இருக்குது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆன பாபா அப்படிங்கிறத வந்து ஹேமத் பந்த் சொல்லுவார். பாபா உடனே கேட்பாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து ஹேமத் பந்த் சொல்வார், ஆக்சுவலாக ஷாமாவுக்கும் ஹேமத் பந்த்க்கும் நடந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு ராதாபாய் தேஷ்முக்கினுடைய கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. ராதாபாய் தேஷ்முக்கினுடைய கதையை வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ராதாபாய் தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து பாபா கிட்டே போயிட்டு, எனக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க பாபா, நீங்கள் தான் என்னுடைய குரு, நான் உங்களுடைய சிஷியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிடாமலாம் இருந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க அவங்க அந்த பாட்டி. உடனே பாபா சொல்லுவாங்க, நான் வந்து நீங்கள் வந்து என்னுடைய அம்மா மாதிரி, நீங்கள் ஏன் இந்த வயசில் போயிட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு என்னுடைய சொந்த கதையே சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. பாபாவுடைய குரு வந்து பாபா கிட்ட வந்து 2 ரூபாய் கேட்டதாகவும், பாபாவை வந்து ஃபுல்லாக முடியை எடுத்துட்டு எனக்கு 2 ரூபாய் வந்து நீ சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொன்னதாகவும் வந்து பாபா சொல்லுவாங்க. இந்த 2 ரூபாய்க்கான அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்பிக்கை பொறுமைக்கான அர்த்தம் தான். ஸோ ஒரு சிஷியன் தன்னை குருவிடம் சமர்ப்பணம் பண்ண வேணும் அப்படின்னா அவன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை பொறுமை, இந்த விஷயம்தான் அப்படிங்கிறத வந்து ராதாபாய் தேஷ்முக்கு அட்வைஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கதையை தான் வந்து ஷியாமா வந்து ஹேமத் பந்த்க்கு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணும்போது பாபா சொல்லுவாங்க, நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஆயுதம். குருவுக்கும் சிஷியருக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தோழர்கள் மாதிரி. இந்த நம்பிக்கையும் பொறுமையும் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் ஒரு பக்தனுக்கு, ஒரு சிஷியனுக்கு அப்படிங்கிறத வந்து பாபா சொல்லுவாங்க. கூடவே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆமை இருக்கு இல்லையா, டாட்டாய்ஸ், அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய சுவாபங்கள் வந்து குருவுக்கும் சிஷ்யருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு தாய் ஆமை வந்து நதியில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய கண் பார்வையானது தன்னுடைய குட்டிகள் மேலேயே தான் இருக்கும். அந்த குட்டிகள் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதோடைய பார்வை வந்து அந்த குட்டிகள் மேலேயே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குட்டிகளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தன்னுடைய தாயுடைய ஞாபகம் தான் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரியான ஒரு உறவு தான் வந்து குருவுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னுடைய சிஷியர்களுக்குமான உறவு. எப்படி அந்த தாய் ஆமை வந்து தன்னுடைய பார்வையை வந்து தன்னுடைய குட்டி மேலேயே வச்சுருக்கோ அதே மாதிரி தான் குரு வந்து நம்ம மேலே வச்சுருப்பாரு. அந்த குட்டிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்றைக்குமே தாய் ஆமையை மட்டுமே மனசில் நினச்சிட்டே இருக்கும், அதே ஞாபகத்திலே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பக்தர்கள் வந்து என்னை வந்து மனசுலே நினச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து, அதாவது சாயை வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாபா சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்திலே வந்து ஆரத்தியும் முடிஞ்சு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படிங்கிற கோஷமும் வந்து மக்கள் எல்லாம் வந்து எழுப்புவாங்க. சரி, ஆரத்தி டைம் ஆகிடுச்சு, இதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அவங்கவுங்க இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பாபு சாஹிப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து கற்கண்டு பிரசாதம் வந்து விநியோகம் பண்ணுவார். பாபாவுக்கு முதல்ல கொடுப்பாரு, கை நிறைய கற்கண்டு பிரசாதம் கொடுப்பாரு. பாபாவும் அதை கை நிறைய வாங்கிட்டு அதை அப்படியே வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஹேமத் பந்த் கை ஃபுல்லாக வச்சு, நீங்களும் இந்த கற்கண்டை போலவே உங்களுடைய நிலையும் ரொம்ப சுவையானதாக மாறும், உங்களுடைய எல்லா விருப்பங்களும் வந்து நிறைவேறும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹேமத் பந்த் வந்து பாபா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
சொல்லுவாங்க. அதன் கூடவே வந்து பாபா சொல்லுவாங்க, என்னுடைய கதைகளை வந்து யார் வந்து அன்பாக வந்து கேட்குறாங்களோ, அதையெல்லாம் வந்து ஞானத்தோடு வந்து கேட்குறாங்களோ, அதையெல்லாம் வந்து அனுபவித்து கேட்குறாங்களோ, ஸோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு உயர்வு வந்து ஆன்மீக உயர்வு வந்து ஏற்படும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஆவாங்க. எப்படி வந்து ஹேமத்வம் வந்து அந்த கற்கண்டு பிரசாதத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி பாபாவுடைய எல்லா விஷயங்களையும், எல்லா லீலைகளையும், எல்லா கதைகளையும், எல்லா மொழிகளையும் வந்து அந்த கற்கண்டு பிரசாதம் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்மளுடைய வாழ்க்கையும் இனிப்பாகவும் அந்த ஒரு சுவை மிகுந்ததாகவும் பாபா வந்து அமையறதுக்கு அருள் புரியணும். ஓம் சாய்ராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாபா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம்.